பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்றால், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகார், அதாவது தன்னுடைய நாச்சியாராகிய சாராய்க்கு எகிப்தின் பார்வோன் நிமித்தமாக கொடுக்கப்பட்ட இந்த அடிமை பெண். ஒரு அடிமை பெண் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கலாம்னா, அப்பா அம்மா இல்லாத ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மா வாங்கின சில கடன்களுக்காக விற்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், உறவினரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம். அப்படி கைவிடப்பட்ட பெண் எகிப்தோட பார்வோன் ராஜா கீழே வேலைக்காரியாக இருந்து அந்த பார்வோன் நிமித்தமாக சாராய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்காரர்களில் ஒரு பெண் தான் ஆகார். இந்த ஆகார் தன்னுடைய நாச்சியார் கீழே ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனை ஆட்டியாக கொடுக்கப்பட்டு அவர் நிமித்தம் கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்தின் வாயிலாக நாச்சியார் அவர்களை அற்பமாக எண்ணி ஓடுகிறதை நம்ம இந்த காரணத்தில் பார்க்கலாம். ஓடி சூர் என்ற வனாந்திரத்திலே அவர்கள் இருக்கும்போது கர்த்தருடைய தூதரானவர் அவருக்கு தரிசனமாகி அவர்களை ஆசீர்வதித்து, அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்து, அவர்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து அவருக்கு அந்த டைம்ல நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று ஆகார் இங்கே குறிப்பிட்டதை நாம் பார்க்கலாம். இந்நாட்களிலும் அநேக பிரச்சனை நிமித்தமாகவும் அநேக பாடுகள் நிமித்தமாகவும் கணவனாலோ மனைவினாலோ கைவிடப்பட்டு, அல்லது தாயார் நிமித்தமாகவோ தகப்பன் நிமித்தமாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் நிமித்தமாகவோ ஒடுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் உங்களை காண்கின்ற தேவன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஒருவேளை நம் வேலை செய்கிற இடத்துல கூட நம்முடைய முதலாளி நம்மளை அற்பமாக எண்ணி நம்மளை துரத்தி விடலாம், அல்லது நம்ம செய்கிற பிஸ்னஸ் நிமித்தமாக நம்முடைய கஸ்டமர்கள், நம்முடைய சப்ளையர்கள் சொல்லி நம்மளை அற்பமாக எண்ணி நம்மளை கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காண்கின்ற தேவன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த போன்ற மனநிலைமையில் இருப்பீர்கள் என்றால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காண்கின்ற தேவன் இருக்கிறார் என்று ஒரு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காண்கின்றார். உங்களுடைய அங்கலாய்ப்பை காண்கிறார். ஆகாரின் அங்கலாய்ப்பையும் ஆகாரின் அடிமை பெண்ணுடைய அங்கலாய்ப்பையும் கதறல்களையும் கண்ணீரையும் கண்ட தேவன் இன்று என்னுடைய கண்ணீரையும் கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் இருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பார் என்ற நம் விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கையை கடந்து செல்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.